ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி கூறி நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களிடம் கடந்து வருகிறது. அன்றைக்கு ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். ஆபிரகாமை அழைத்த தேவன் அவருக்கு ஒரு நிபந்தனையும் கொடுத்தார். நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்பதே அந்த நிபந்தனை. அவர் 7 ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமின் மூலம் அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கும் உரியதாய் இருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். நீ பூமியில் உள்ள சகல வம்சங்களும் உன்னால் ஆசீர்வதிக்கப்படும் என்று இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராய் இருந்த போதிலும், பிள்ளைப்பேறு இல்லாதவராய் இருந்த போதிலும், எண்ணற்ற சந்ததிகளை கொண்ட ஒரு சந்ததியை உனக்காக உருவாக்குவதாய் தேவன் வாக்கு கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார். மனிதர்களாகிய நாங்கள் அநேக பலகீனம் உள்ள ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்தா அந்த வாக்கு மாறாது. அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். வார்த்தை அவர் கொடுத்தால் அது மாறாதது. அதை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அதை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. நாங்க ஆண்டவர்கிட்ட எந்த ஆசீர்வாதங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறோம்? நாங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து அவரோடு இணைகிற ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அவருடைய பிரசன்னத்தையும் தயவையும் நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் எந்த ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறோம்? அன்றைக்கு ஆபிரகாமிட்ட பெரிய பேருப்புகளெல்லாம் இருந்திருக்காது. ஆனா எப்ப ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்தாரோ அப்ப அவர் இன்றைக்கு எங்கள் தந்தையாய் உலகம் எங்கும் அறியும் ஒரு தகப்பனாய் அவரை தேவன் மாற்றினார். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அன்றைக்கு ஆபிரகாம் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்தார். நாங்களும் அப்படியாய் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் எங்களிடம் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதலை தான். ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏன் அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? நாங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவே. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும், என் குடும்பத்திற்கு வேண்டும், அது எனக்கு மாத்திரம் வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறாங்க. இன்றைக்கு நிறைய பேருக்கு ஆசை, உலகத்தின் காரியங்களையே தேவனிடம் கேட்கிறாங்க. அன்பானவர்களே, அது தவறல்ல. ஆனால் நாங்கள் எதை கேட்க வேண்டும் தெரியுமா? ஆண்டவரோடு இணைஞ்சு வாழுகிற ஆவிக்குரிய, சரீரத்திற்குரிய, குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதங்களை கேட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது தேவனுடைய சித்தம்தான். ஆனால் நாங்கள் மற்றவருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். நாங்கள் மற்றவருக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாங்கள் ஆண்டவரிடமிருந்து பெற்று அதை மற்றவருக்கு கொடுக்க வேண்டும். அது எனக்கு எனக்கு என்று மாத்திரம் வைக்கக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் தேவ பிள்ளைகள் அப்படி இருக்க விரும்புகிறார். இன்றைக்கு நீங்க மற்றவருக்கு எந்த விதத்துல ஆசீர்வாதமா இருக்கிறீங்க? இன்றைக்கு நீங்க சிந்தித்து பார்த்துட்டு இந்த கமெண்ட் செக்ஷன்ல போய், நான் இந்த காரியத்துல மற்றவங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் சிஸ்டர் என்று சொல்லிட்டு போவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிப்பவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன்.
பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் அவர் சந்ததிக்கும் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் தருகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நாங்கள் பேசக்கூடாது, அவர்களை எதிர்க்க கூடாது. அப்படி எதிர்க்கிறவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்திக்க நேரிடும். ஏன் தெரியுமா? அன்றைக்கு ஆண்டவர் இது ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கிறது. நாங்கள் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பக்கூடாது, ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசக்கூடாது. ஆண்டவர் எல்லாரையும் எல்லாவற்றையும் பார்த்து நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். பூமியில் உள்ள சகல வம்சங்களும் உன்னால் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் இந்த 2ஆம் 3ஆம் வசனத்தின் மூலம் உச்சக்கட்ட ஆசீர்வாதத்தை ஆபிரகாமிய சந்ததியாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே உலகத்தின் பாவத்திற்கு மன்னிப்பும் நித்திய ரட்சிப்பும் ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது என்பதை இந்த வசனங்கள் 7ஆவதாக எங்களுக்கு முன் அறிவிக்கப்படுகிறதாய் இருக்கிறது. 7ஆவது வாக்குறுதி என்ன தெரியுமா? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாம் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு வெளியேறி விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்ததன் மூலம் அந்த ஆசீர்வாதம் அனைத்தும் உலகுக்கு கிடைக்க அடித்தளமாய் அவர் அமைந்தார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படியாக கீழ்ப்படியும் போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய சந்ததிகளாகிய எங்களுக்கு அவர் கொடுக்கிறார். அதை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏசப்பாட வழியில வருகிறவர்களுக்கு நிச்சயமாக எல்லா வாக்கு தத்தங்களையும் நீங்க சுகந்தரிச்சு கொண்டுட்டு போவீங்க. விசுவாசிச்சிங்கன்னா பெற்றுக்கொள்ளுவீங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க கண்ணோக்கி பார்க்குறீங்க. இந்த ஆசீர்வாதங்களை இவர்கள் பெற்றுக்கொண்டு போவார்களாக. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பெற்றுக்கொண்டு செல்வார்களாக. ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியுங்க. இவர்களை உமக்காக நீங்க தெரிந்து கொள்ளுங்க ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக. ஆண்டவரே, நீங்க இப்படியாய் அழைக்கிறதற்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமேன். நீங்க எல்லாரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி.